நவகிரகம் என்ன நிர்ணயிக்குதோ அதை தான் நம்ம செய்யறோம். சந்திரன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை மற்ற எல்லா கிரகத்துக்கு உண்டான ஆக்ஷனையும் எப்பயுமே இந்த நொடியுமே இயக்கிட்டே இருக்கும். ஸோ நவகிரகத்தோட ஆக்டிவேஷனுங்கிறது 24 மணி நேரம் எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் நவகிரகம். அப்போ இந்த நவகிரகத்தை வழிபாடு பண்ணணும். இந்த நவகிரகத்தை வழிபாடு பண்றது நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு போயிட்டு வாங்க. எங்க கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள், அது எல்லாரும் 9 கோயில் மட்டும் போறாங்க. பட் அது தவறு. முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல திருமங்கலங்குடி போயிட்டு அப்புறம் எல்லா நவகிரக ஸ்தலங்களும் பார்த்துட்டு வாங்க. அந்த கதையை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். முன்னாடி வீடியோ பாருங்க. வீட்டில் இருந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் அதை தான் செய்கிறீங்க. இந்த நவகிரகத்துக்கு எப்படி நாம் அழைச்சி நவகிரகத்தை சாந்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு வழிபாடுங்கிறத நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் சொல்கிறேன்.